பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடைசி மாதத்துக்குள்ளே வந்துட்டோம்ல. இப்போ தான் ஒரு புது வருஷம் ஜனவரி ஆரம்பித்த மாதிரி இருந்தது. டிசம்பர் மாதம் வந்து விட்டது. காலங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுது பார்த்தீங்களா? இப்போது நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடுகிறதை நம்ம உணர முடிகிறது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி செய்த முடிய போகிறது வருஷமே. அப்போ இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்மோடு பேசி வாக்குத்தத்தம் கொடுத்து தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி நடத்தினதை சிந்தித்து பாருங்கள். இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். இத்தனை மாத காலம் அவர் நடத்தி வந்த காரியங்களை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். இப்போது நாம் இந்த நாட்களில் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று தியானித்து கொண்டு வரோம்ல. சிலர் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரிலாம் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங், எனக்கு இப்போ தான் அதனுடைய காரியெல்லாம் தெரியுது என்பதாக ஒரு ஐயா மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இது மாதிரி பலர் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பைபிளில் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வசனத்தை தியானிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளுவோம். அங்கங்கே வாசித்துட்டு போகிறோமா நம்ம மறந்துடுறோம். ஆனால் முழுமையாக வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கவனித்தா ரொம்ப அருமையாக ஆண்டவர் நடத்துவதை பார்க்க முடியும். சரியா? பிள்ளைகளை வளர்க்கிறது இந்த காலத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய சவால்களை பேரண்ட்ஸ் சந்திக்கிறாங்க. நான் கடந்த நாட்களில் சொன்ன மாதிரி இப்போ அறிவு பெருகிவிட்டது. பிள்ளைகளுக்கு அறிவு பெருகிவிட்டது. பெற்றோருக்கு தெரியாததெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகிறது. நம்ம அந்த வயசில் இதெல்லாம் தெரியுமான்னு நினைப்போம். அந்த குட்டி பிள்ளைகளுக்கு நிறைய விவரம் தெரிகிறது. அது மாதிரி டீனேஜ் பருவம் வந்துட்டால் வாலிப வயசில் தெரிகிறதெல்லாம் அவளுக்கு தெரிகிறது. அதனால் இப்போ அறிவு பெருகி விட்டார். அதனால் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. இது செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இல்லை ஏசப்பா சொல்லியிருக்காங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிலாம் கேட்பாங்க. சில சமயம் அவங்க கேட்குறது கோபம் எரிச்சலை உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணிடக்கூடாது. சாந்தமாக பொறுமையாக பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து நீங்கள் அவங்களோட பேசணும். ரெண்டாவது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்துலலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா அடித்தாலும் படித்தாலும் அம்மா அடித்தாலும் அடுத்த நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே போயிடுவோம் ஈஸியாக. இப்போ அப்படி இல்லை. அவங்க பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறாங்க, தனியாகிடுறாங்க. அவங்க அவ்வளோதான், என்னை நேசிக்கலைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தவறான முடிவெடுத்து தற்கொலைக்கு போயிடுறாங்க. ஒரு மார்க்கு குறைவாக எடுத்துட்டாக்கி அவ்வளோதான், தற்கொலை பண்ணி செத்துறணும். எத்தனை பேர் நியூஸ் பார்க்குறோம்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க பிள்ளைகள். சின்ன சின்ன காரியத்தை ரொம்ப கவனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிள்ளைகள் இந்த காலத்தில் நம்ம வளர்க்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம்தான். ஆனால் குழந்தைகளை கொடுத்த ஆண்டவர் அதை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தருவார். பேரண்ட்ஸு அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் ஞானம் அவசியம். ஞானத்தினால தான் குடும்பம் கட்டப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஞானம் நமக்கு அவசியம். அதுக்காக பேரண்ட்ஸை தினந்தோறும் செபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த குழந்தை அதை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. என் குழந்தை சந்திக்கிற பிரச்சனை சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நேரில் பேசுவாங்க போவாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. செல்ஃபோன், ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் காணப்படுகிற காரியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், என்ன சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, வேத வசனத்தில் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தாவியனுடைய உதவியை நாடினா ஆவியானவர் அழகாய் பிள்ளைகளை வழிநடத்த உங்களுக்கு கிருபை தருவார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க பாருங்கள், அது பாஸ்டருடைய மகன். ஊழியம் செய்கிற குடும்பத்தில் பிள்ளைகள் நிறைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க. உங்களை அறியாமலேயே எனக்கு ஊழியம் தான் முக்கியம்னு சொல்லி பிள்ளைகளை விட்டுறவங்க உண்டு. ஆண்டவர் பிள்ளைகளை வளர்க்குற பெரிய பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறார்ல. அவங்கள்ட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அவங்களோட உட்காந்து பேசுகிறீங்களா? பாஸ்டர்மார், ஊழியக்காரங்க, உங்கள் பிள்ளைகள் வாலி பிள்ளைகளாக இருக்கலாம். என்னைக்காவது உட்கார வச்சு நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்கீங்களா? உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு, நீ என்ன எதிர்பார்க்குற, நம்முடைய ஃபேமிலியை பற்றி என்ன நினைக்கிற பேசியிருக்கீங்களா? அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போங்க. பிள்ளைகளை பக்கத்து பார்க் கூப்பிட்டு போங்க. ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஃப்ரீயாக பேசுங்க.
அப்போ தான் அவங்க அப்பா மேலே அம்மா மேலே இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரும், பேசுவாங்க. எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்டு, சர்ச்சில் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தால், இயேசு அப்படிலாம் இல்லை. நீ இயேசுவை புரிந்து கொள்ளுங்க. சீசர்களை ஒரு நேரம் கடிந்து கொள்கிறார், அற்ப விசுவாசிகளேன்னு. அடுத்த நேரம் அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறார். நீங்கள் 2 விதமான இயேசுவை பார்க்க முடியும். எப்போவுமே நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன்னா மிலிட்ரிக்கு தான் போகணும். ஏன்னா வீடு, ஃபேமிலி, சர்ச்சிலே அப்படி தான். சர்ச்சு ஒரு பெரிய குடும்பம் இல்லை, அதான் 2மே இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அன்பு இருக்கணும். வெறும் ஸ்ட்ரிக்ட்டு மட்டும் இருந்தீங்கன்னா சபை வளராது. அது மாதிரி உங்கள் வீடும் நல்லா இருக்காது. அப்புறம் வீடு ஒரு சந்தோஷத்தை இழந்து விடும். தயவுசெய்து உங்களுடைய ஃபேமிலியில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றை விட மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் தான். பெஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் த லார்ட் இஸ் யுவர் சில்ட்ரன். முதல்ல அதை மறந்துடாருங்க. சிலர் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, முரட்டாட்டமாக இருப்பாங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. ஒருவேளை பேரண்ட்ஸு தான் அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏதோ சில வருஷத்துக்கு முன்னால் அவனுடைய உள்ளத்தில் விழுந்த ஒரு காயம் அதை அவனை ரிபெல்லியஸாக மாற்றி இருக்கலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சு சரிப்படுத்துங்க. ஆண்டவர் உதவி செய்வார். சரி, இப்போ பிள்ளைகள் எவ்வளோ முக்கியம் என்பதெல்லாம் பார்த்தோம். பிள்ளைகளை வளர்க்கிறது எப்படி? அப்போ அதற்கு நான் சொன்னேன், முதல்ல ஜெபம் பண்ணுங்க, அதுக்கான ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது? பைபிள் இருக்குது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். கடந்த வாரத்தில் சில காரியத்தை நான் சொன்னேன், இப்போ நான் அதை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். மனோவா என்கிற ஒரு மனிதனுடைய ஃபேமிலி, குடும்பம். கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இப்போ ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தையை வாக்கு பண்ணுகிறார். ஒரு குழந்தை உங்களுக்கு தருவேன், நீங்கள் இப்படி தான் அதை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரனாய் வளர்க்க தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ மனோவா இல்லை, அவருடைய மனைவிக்கிட்ட தான் தேவதூதன் பேசினான். இப்போ மனோவா அந்த குடும்ப தலைவன் அழகாக ஜெபிக்கிறார் பாருங்க. மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 321வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 8வது வசனம் பாருங்க. என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். பிறக்க போகிற குழந்தைக்காகவே ஜெபிக்கிறாங்க. இப்போ தான் வாக்கு கிடைச்சிருக்குது, இன்னும் குழந்தை பிறக்கலை, இன்னும் குழந்தை உருவாகவே இல்லை. ஆனால் அப்போவே ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ பிறக்க போகிற குழந்தைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்களா? பிறக்க போகிற குழந்தை நாங்கள் எப்படி வளர்க்கணும், ஞானம் தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதன் பிறகு பாருங்கள் 12வது வசனத்தில், அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது கர்த்தர் அந்த குழந்தை எங்களுக்கு தரும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். 2 ஜெபம் பாருங்கள் நாம் செய்ய வேண்டியது. 1, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். 2வது, பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும். ரொம்ப அருமையான ஜெபம்ல ஒரு தகப்பன் ஜெபிக்கிற ஜெபம். நிறைய வீட்டில் தகப்பன்மார் பிள்ளைகள் காரியத்தில் பொறுப்பு எடுப்பதில்லை. நான் பிஸ்னஸை கவனிக்கிறேன், வியாபாரம் கவனிக்கிறேன், வேலை கவனிக்கிறேன், வீட்டை மனைவி கவனித்து கொள்வார்னு. பிள்ளைகளை கவனிக்கிறதில் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கிறாரு. மனைவிக்கு மட்டும் கிடையாது, தகப்பனாகி உங்களுக்கும் பொண்ணு. நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலைவர், குடும்பத்திற்குரிய ஆசாரியன். நீங்கள் தான், ஆண்கள் தான் குடும்பத்திற்குரிய ஆசாரியன். அப்போ நீங்கள் தான் அதை பொறுப்பு எடுக்கணும். மனைவி உதவி செய்வாங்க, அதே சமயத்தில் தகப்பன்மாரும் பிள்ளைகள் காரியத்தில் கவனம் செலுத்தணும். தகப்பனாகிய மனோவா தான் ஜெபம் செய்கிறார். பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் ஆண்டவரே என்பதாய் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தயவுசெய்து இந்த காரியத்தில் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்துங்க. ஒரு சமயம் ஒரு மகள் சொன்னாள், எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன படிக்கிறேன்னே தெரியாது, எத்தனாவது படிக்கிறேன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுன்னு. அது சொல்லும்போது அது உள்ளத்துக்குள் ஒரு பெரிய காயம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அந்த பிள்ளைக்குள்ள எவ்வளோ பெரிய காயம் இருந்து அந்த வார்த்தை பேசும். உங்களுக்கு பெற்றோர் தாயாருக்கு தெரியும், அவங்க கவனம் செலுத்துகிறேன். தகப்பன்மார், உங்கள் மகன் மகள் என்ன படிக்கிறான்னு தெரியுமா, உங்கள் என்ன ஸ்கூலு, எப்போ போகிறாங்க வர்றாங்கன்னு தெரியுமா, உங்களுக்கு விசாரிக்கிறீங்களா? தயவுசெய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைகளோடு கொஞ்சம் பேசுங்க. நீங்கள் வேறு என்னத்தை எவ்வளோ பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய பிள்ளைகளை இழந்து விட்டால். ஏலி பாருங்கள், ஊழியக்காரன் தான், தன் பிள்ளைகளை இழந்துட்டானே. ஆண்டவர் துக்கத்தோடு சொல்லுகிறார், என் பிள்ளை அந்த பிள்ளைகள் காரியத்தில் கவனம் செலுத்தலை. அப்போ கவனம் செலுத்தியிருந்தால் சரிப்படுத்தி இருக்க முடியும். அதனால் தான் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ பாருங்கள், பிள்ளைகளுடைய சுபாவங்கள் வேறுபடும். நல்ல கவனிங்க. ஆண் பிள்ளைகளுடைய வளர்க்கிற முறை வேறு. ஆண் பிள்ளைகள்னால் அவங்கள வளர்க்கிற முறை வேறு. பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களை வளர்க்கிற முறை வேறு. தாய்க்கு நல்லா தெரியும். நீங்கள் கவனித்து பாருங்கள்,
பையன்கிட்ட எப்படி நடப்பாங்க, பெண் பிள்ளைகிட்ட எப்படி நடப்பாங்கன்னு பாருங்கள். ஏன்னா 2 பேருடைய சுபாவம், அவருடைய காரியங்கள் வித்தியாசமானது. அதே மாதிரி சின்ன குழந்தை கை குழந்தையாக இருக்கும்போது அதை பராமரிக்கிற முறை வேறு. கொஞ்சம் வளர்ந்துட்டுனா அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற முறை வேறு. கை குழந்தைன்னா போட்ட இடத்துல கை காலம் ஆட்டிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் வளர்ந்துட்டுனா ஓடும் சாடும் அப்படியே போகிற. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறாரு. இதிலெல்லாம் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு தான் ஞானத்துக்காக ஜெபிக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உபவாசம் பண்ணணும், ஏன்னா உங்கள் குழந்தைகள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள், ஆண்டவருக்கு சாட்சியான இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள். சாத்தான் இந்த குழந்தைகள் மேலே டார்கெட் பண்ணி பிள்ளைகளை தாக்குவது, வியாதியை கொண்டு வருவது, சின்ன வயசுலேயே முரட்டாட்டமான சுபாவத்தை கொண்டு வருவது, ரிபெல்லியஸ் ஸ்பிரிட், அதாவது எதிர்க்கிற ஒரு ஆவி அவங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டுனா அவங்க எப்போவுமே எதிர்த்து தான் நிற்பாங்க, அப்பா அம்மாவெல்லாம். அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இப்படி சாத்தான் குழந்தைகளை குறிவைத்து பிள்ளைகளுக்குள்ளே ஒன்று வியாதி கொண்டு வர்றான், அல்லது சுபாவத்தில் கை வைக்கிறான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு குழந்தைகளை பயன்படுத்துவான். ஆனால் நீங்கள் சரியாக ஜெபிச்சிட்டிங்கன்னா சாத்தான் உங்களுடைய குழந்தைகளை தொட முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு குழந்தைகள் மேலே இருக்கும். உங்கள் ஜெபத்தை வச்சு தான் ஆண்டவர் செய்ய முடியும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய ஃபேமிலிக்காக ஃபாஸ்ட் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அவங்களுக்காக கருத்தாக ஜெபிங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய பொறுப்பு. ரொம்ப கவனம். மார்க் 10:14 பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள் குழந்தைகளை இயேசுவண்ட கொண்டு வர்றாங்க. அந்த வசனத்தில் பார்க்கும்போது குழந்தைகளை இயேசு தொடும்படி கொண்டு வர்றாங்க. அப்போது கொண்டு வந்தவர்களை சீசர்களை அதட்டினாங்க. பிள்ளைகளைன்னா நிறைய பேர் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசுக்கிட்ட குழந்தைகளை தாய்மார் கொண்டு வந்தால் அப்போ சின்ன குட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, கை குழந்தை கொண்டு வந்திருப்பாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், சின்ன பிள்ளை ஓடி வந்து இயேசுவை பிடிச்சி அடுத்தோடனே பிடிச்சி இழுத்த பார்த்துருக்கோம். சரி, பிள்ளைகள் தானே, அது மாதிரிலாம் விளையாடும் பார்த்துருக்கீங்களா? வந்து அப்படி விளையாடும், நான் பார்த்துருக்குறேன். அது ஓடி வந்து சட்டை பிடிக்கும், பேண்ட்டை பிடிச்சி இழுக்கும், பார்த்து சிரிக்கும். அது வந்து பேரண்ட்ஸு டிஸ்டர்பன்ஸாக நினைப்பாங்க. நாங்கள் அப்படி நினைக்கிறது இல்லை, இயேசு அப்படி நினைக்கலை. ஆனால் சீசர்கள் நினைச்சாங்க, தொந்தரவு பண்ணாத ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொந்தரவு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் சீசர்கள் நினச்சாங்க பிள்ளைகள் தொந்தரவு பண்ணுது, இயேசுவை தொந்தரவு பண்ண, போங்க 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 அதில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. இயேசு அதை பார்த்து துக்கப்பட்டார். குழந்தைகள் என்கிட்ட வரட்டும், பிள்ளைகள் என்கிட்ட வரட்டும், இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளை அணைத்து கொண்டு அவள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று வசனத்தில் பார்க்கிறோம். நம்ம மார்க் 10:13 நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து 14 பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இயேசுவண்ட கொண்டு வரணும், பிள்ளைகளை இயேசுக்கிட்ட கொண்டு வரணும், ஜெபத்தில் கொண்டு வரணும், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும், ப்ரேயரில் கூட, ஃபேமிலி ப்ரேயரில் கூட வைக்கணும். இயேசுவிட்ட கொண்டு வர வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். அப்போ ஜெப நேரத்தில் பிள்ளைகளை கொண்டு வந்து வைத்து ஜெபிக்கணும், அதில் கவனம் செலுத்தணும். சரி, பிள்ளைகள் வந்து குறும்புத்தனம் பண்ணுவாங்க. சிலர் பிள்ளைகள் மேலே கசப்பு காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில தாய்மார் அப்படியே சிடுன்னு இந்த குழந்தை பார்த்தாலே போ அப்படின்னு விரட்டுவாங்க, கிள்ளுவாங்க, அதை அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, பிள்ளைகள் வயசுக்கு ஏற்ற குறும்புத்தனம் பண்ணும். சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா, சிறு பிள்ளைகள் தானே. சிறு பிள்ளைகள் வந்து சில பிள்ளைகள் ரொம்ப அமைதியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைகள் ரொம்ப அமைதியாக இருக்கும், அப்படியே பார்க்குங்க, அமைதியாக இருக்கும். சில பிள்ளை துருன்னு இருக்கும், ஓடும் விளையாடும். இந்த ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளை, அதுக்குன்னு தெரியும், அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படி ஓடும். இப்போ இலங்கைக்கு ஊழித்து போயிருந்தோமா உபவாசத்தில், நான் முன்னால் உட்காந்துருந்தேன். அப்போ 3 பிள்ளை ஜனங்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. 2 சின்ன குட்டி பிள்ளைகள், குட்டி பையங்க 2 பேர். பயங்கர சேட்டைன்னா விளையாடுறாங்க. 2 பேர் பார்த்து இந்த தாய் வேறு 2 சின்ன குட்டி பிள்ளைகள் விளையாடுதுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னால் ஓடுது. தாய்க்கு கஷ்டமாக இருக்குது, யாரும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிடுது. அதெல்லாம் பார்த்தேன் நான். அது வந்து அந்த பிள்ளைகள் வந்து தப்பு செய்யலை, அந்த வயதுக்குள்ளே குறும்புத்தனம், அவ்வளோதான். கொஞ்ச நேரம், ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அமைதியாக உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு புது இடத்துக்கு வந்தோடனே பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அந்த விளையாடும், மற்ற பிள்ளைகளை பார்த்த உடனே அப்படி ஓடி விளையாடும். அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அமைதியாகிடும். ஆனால் நிறைய பேருக்கு அதில் பொறுமை இருக்காது. யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோன்னு பிள்ளைகளை கண்டிக்கிறேன்னு சொல்லி சின்ன குட்டி பிள்ளைகள். அப்போது அந்த வயசுக்கு ஏற்றதை முதல்ல பேரண்ட்ஸை புரிந்து கொள்ள வேண்டும்.
சில பிள்ளைகள் அமைதியாக இருக்கும், சில பிள்ளைகள் குறும்புத்தனம் பண்ணும், சில பிள்ளைகள் இதில் உட்காரு அமைதியாக இரு அப்படின்னா அமைதியாக இருக்கும், சில பிள்ளைகள் அமைதியாக இருக்காரு, அப்படியே கொஞ்சம் ஓடும், விளையாடும், விளையாட்டு காட்டும், அதெல்லாம் அது சில நம்முடைய நேரம் இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போது கூட பாருங்கள், கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் அமைதியாகிரும். அதனால் இதை பேரண்ட்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். சில குழந்தைகள் இருக்குது, யாராலும் அடக்க முடியாது, அப்படி பிள்ளைகளையும் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், யாராலும் அடக்க முடியாது. அது வினோதமாக சில பிள்ளைகள் அப்படி இருக்கும், ரொம்ப சேட்டை பண்ணும், யாருக்கும் அடங்காது, ஒரு வழி பண்ணிடும். அப்படி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சில பிள்ளைகள், 1-2 பிள்ளைகள் அப்படி இருக்கும். உடனே எனக்கு இப்படி ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் துக்கப்படக்கூடாது, வெறுக்கக்கூடாது. கொஞ்சம் வயசு ஆன உடனே அது மாறிடும். நான் பார்த்துருக்கிறேன், சில பிள்ளைகள் வீடுகளில் தங்கும்போது ரொம்ப குறும்புத்தனம் பண்ணும். நமக்கே அதாவது பேரண்ட்ஸுக்கு எரிச்சல் உண்டாக்குற மாதிரி பிள்ளைகள் பண்ணும். என்னடா அப்படி பண்ணுது அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில வருஷம் கழித்து பார்த்தா ரொம்ப அமைதியாகிடுவாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளுடைய சுபாவங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரும். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு சமயம் பாருங்கள், ஒரு தாயார் ஒரு குழந்தையை கொண்டு வந்தாங்க. ஒரு பையன், குட்டி சின்ன பையன், 2 காலுக்கு நடுவில் அப்படியே முறுக்கி வச்சுருக்காங்க. நான் ஜெபிக்க வந்தால் அவனை காலுக்கு நடுவில் அப்படியே வச்சு மடக்கி வச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்றாங்க. அவன் அப்படியே பார்க்குறான், சின்ன பையன்தான், என்ன இப்படி வச்சுருக்கீங்கன்னு. அவனை விட்டு அவ்வளோதான் பிரதர், இவனை அடக்க முடியாதுன்றாங்க. நான் ஜெபிக்க கை நட்ட கையை தட்டுறான் அப்படியே. இல்லை, நான் சொன்னேன் விட்டுருங்க, அப்படிலாம் பிள்ளைகளை காலைகளை அப்படியே முறைக்கு அடைச்சி வைக்காதுங்க, விட்டுருங்க என்ன. அவன் துள்ளி குதித்து ஓடுறான். அவன் கை வைத்து கூட ஜெபிக்க விடலை. அப்போ அவன் சொல்கிறாங்க, அடைக்கவே முடியல பிரதர், பாருங்கள் உங்கள் கையே தட்டிட்டு போகிறான். ஓகே, சில பிள்ளைகள் அப்படி இருக்கும், அவனுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. சரி, என்ன செய்யணும்னா, நீங்கள் தினம் அவன் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய சுபாவம் என் குழந்தைக்குள்ளே வரட்டும், உம்முடைய சுபாவத்தோடு என் குழந்தை வளரணும், வேண்டாத சுபாவங்கள் என் குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் தினம் கை வைத்து ஜெபிச்சு பாருங்கள், மாற்றம் வரும்னு சொன்னேன். அவன் சொன்னால் கையை வைக்க விட மாட்டான் பிரதர், ஜெபிக்கிற கையை உங்கள் கையை தட்டிட்டு போகிறான், நானும் செய்ய முடியாது, தொடவே முடியாது அவன் அப்படின்னா. சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, அவன் தூங்கின பிறகு ராத்திரியில் நல்லா தூங்கும்போது போய் தலையில் கை வச்சு சில நம்முடைய நேரம் நல்லா இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்குறேன், என் குழந்தையினுடைய சுபாவங்கள் மாறட்டும், அமைதல் உள்ள குழந்தையாக மாற்றம் ஆண்டவரே, என் குழந்தைய இந்த பொல்லாத ஆவி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணி பாருங்க என்ன. சரி, அப்படி செய்கிறேன்ட்டு போனாங்க. சில மாதம் கழித்து கூட்டிகிட்டு வந்தாங்களா, அமைதி ஆட்டுக்குட்டி மாதிரி நிற்கிறான், சில அமைதியாக இருக்கிறான். என்ன, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெபம் பண்ணேன் பிரதர், நான் ஜெபிக்க அவனுக்குள்ள நல்ல மாற்றம். அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அதனால் குழந்தைகளை உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வளர்க்கணும், ஜெபத்தினால அவங்கள மூடணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்க மாற்றம் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சமயம் வெளிநாடு ஊழியத்துக்கு போயிருந்தேன்னா, அப்போ சர்ச்சை முடிஞ்சிட்டு ஒரு சகோதரி பிரதர், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பயங்கர கலாட்டா, குழப்படி பண்ணுறாங்க, தாங்க முடியல, அவங்க அந்த கோபமாக வருது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக கண்ணில் கண்ணீரெலாம் வருது. அப்படியே இந்த பிள்ளைகளை நினச்சி எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குன்னு. ஐயோ பாவம், பிள்ளைகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல், வாலிப பையங்க அவங்க இவங்களை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு இவ்வளோ கண்ணீரோடு அழுகையில் நிற்கிறாங்களேன்னு சொல்லி, சரி உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன சர்ச்சுக்கு வந்திருக்கிறானுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வாங்கன்னா 2 சின்ன குட்டி பிள்ளைகள். எனக்கு சிரிப்பு பார்த்த உடனே அந்த 2 பேரும் கையை கட்டி நின்று என்னை பார்க்குறாங்க, அப்படியே பொம்மை மாதிரி இருக்கிறாங்க. சின்ன பையங்க, ஒரு 5-6 வயசு இருக்கும், அவ்வளோதான். சின்ன பையங்க அப்படி நிற்கிறாங்க என்னை பார்த்துட்டு. இவங்களா அப்படின்னா எதுக்கு அந்த அம்மா அழுகிறாங்க? அவன்கிட்ட பேசினேன், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற குட்டி பிள்ளைகள், 5 வயசில் அந்த குறும்புத்தனம் இருக்கும். அந்த தாயாருக்கு அதை புரிந்து கொள்ள தெரியல. அந்த பிள்ளைகள் விளையாடுற சின்ன விளையாட்டை கூட அவங்க தப்பாக நினச்சி பாரமாக எடுத்துக்கொண்டு அழுகிறாங்க, பிரச்சனை எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த வயசில் இந்த மாதிரி இருக்கிறதாங்க குழந்தைகளுக்கு அழகு. அந்த பிள்ளைகள் ஓடி விளையாட்டுட்டு அந்த குறும்பத்தனத்தை ரசிக்க பழகுங்க. அவனை பெரிய தப்பாக அப்படி யாரையும் போய் அடிக்கிறாங்களா, போகிறாங்களா, இது போல் சும்மா துள்ளி குதித்து விளையாடுறாங்க, அவங்களுக்குள்ளே விளையாடி கொள்கிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? அவங்களுக்கு தாய்கிட்ட விளையாடுறாங்க, இவங்களுக்கு தான் கோபம் வருது, தாய் தான் மாறணும். நான் சொன்னேன், அவங்க பாவம் சின்ன பிள்ளைகள், வயசுக்கு ஏற்ற குறும்புத்தனம் இருக்கும், இருந்தால் தானே குழந்தைகள்.
அதை பார்த்து ரசிங்க. இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன், இதெல்லாம் பார்க்கவே முடியாது நீங்கள். அவங்க அமைதியாக வித்தியாசமாக மாறிடுவாங்க. அப்படின்னு இந்த தாயாருக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்கு ஜெபிச்சு அனுப்புனா அவங்க நல்லா அழகாக ஜெபிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் சில வருஷம் கழித்து போனால் நல்ல வாலிபர்களாக சர்ச்சில் ஊழியம் செய்கிறாங்க 2 பேரும் நின்று. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை? நான் பார்த்தேன். எனக்கு அவனை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும். சின்ன பிள்ளைகள் குறும்புத்தனம் பண்ணுறோம், தாங்க முடியலன்னு தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க. நிறைய பெற்றோர் புரிந்து கொள்வதில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வயதுக்கேற்ற குறும்புத்தனம் இருக்கும், அதை ரசிக்க பழகுங்க. அதுக்காக ஆராதனை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, சில பிள்ளைகள் தப்பாக நடக்கல, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. குறும்புத்தனம்னு பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் போய் இழுத்தா புல்பீட்டில் அது ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் பிள்ளைகளை தப்புன்னு சொல்லி கண்டித்து தான் வளர்க்கணும். அதுக்காக இஷ்டப்படி பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2க்கு வித்தியாசம் இருக்குது. குறும்புத்தனத்துக்கும் அது மாதிரி வேண்டாத சேட்டை பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை பேரண்ட்ஸ் புரிந்து கொண்டு அதை தப்பு, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்க்கணும். அதனால் அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற பாதுகாப்பு என்ன தெரியுமா? நிறைய பேர் அதை உணருவதே இல்லை. வேத புஸ்தகத்தில் மத்தேயு 18 அதிகாரம் 10 வசனம் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 27வது பக்கம். இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்கள், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சின்ன பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதங்க, எச்சரிக்கையாருங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒவ்வொரு குழந்தைகளை தேவன் உங்களுக்கு தரும்போதும் அவங்களுக்கென்று தேவதூதர்கள் நியமிக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பின் தூதர்களை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த குழந்தைகள் தேவ சமூகத்தில் போய் தரிசிப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும், நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போது உங்களுடைய குழந்தைகள் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும், தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பிள்ளைகளை அற்பமாக நினைக்காதபடி, அப்போ பிள்ளைகளுக்குன்னு ஒரு தேவதூதனை ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, அப்போ நீங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீங்கன்னு அந்த தூதர்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கோவப்படுத்துகிறீங்களா, எரிச்சல் படுத்துகிறீங்களா, பிள்ளைங்களை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா பரலோகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த குழந்தைய எனக்கு பாதுகாக்க அனுப்புனீங்க, அந்த அப்பா அம்மா சரியில்லை, அவங்க ஒழுங்காக பிள்ளையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, கோபம் ஊட்டுறாங்க, பிள்ளையை அடிக்கிறாங்க, வீணா அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு பிதாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். வசனம் சொல்லுது. நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை. உங்கள் குழந்தைகள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் அடிக்க முடியுமா, வளர்க்க முடியுமா, திட்ட முடியுமா? நான் எப்போ என்னை திட்டினீங்கன்னா தேவதூதன் போய் பரலோகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். நீங்கள் கொடுத்தா அவங்க எப்படி திட்டுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதை தான் இயேசு சொல்கிறார். நீங்கள் அற்பமாக நினைக்காதங்க. இந்த பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் தேவ சமூகத்தில் தினமும் போய் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க, பராமரிக்கிறீங்கன்னு சொல்லி. தப்பாக நடத்துனீங்கன்னா தேவதூதர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க ஆண்டவரிடத்தில். ஏசன்னா பாஸ்டர் இருக்காங்களா, ஆந்திராவில் இருந்தாங்க. ஒரு அனுபவத்தை சொன்ன, அமெரிக்காவுக்கு ஊழிட்டு போயிருந்தாங்களாம். அப்போ சொன்னாங்க, ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன் பிரதர், திடீர்னு நடுராத்தில், அதாவது 1 மணி 2 மணி அப்படி நடுராத்திரி விடிய கால நேரம் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுப்பி வந்தால் கிச்சனில் அந்த பிரதர் ஏதோ ஆம்ப்லேட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காராம். என்ன இது அதிகாலை 2 மணிக்கு ஆம்ப்லேட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா அவங்க வீட்டில் சின்ன பையன், குட்டி பையன் இருந்தால் நிற்கிறான். என்னன்னு கேட்டால் திடீர்னு அவன் எழுப்பி பசிக்குதுப்பான்னு அழுகிறான். ராத்திரி சாப்பிட்டான், திடீர்னு பசிக்குதுன்றான்னு சொல்லி அவன் பசி ஆத்துறதுக்காக நான் ஒரு ஆம்ப்லேட் போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். அவன் பசிக்குதுன்னு சொல்கிறான், நான் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டால் தேவதூதன் போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்ல அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு சிரிப்பு வந்துட்டான். அவர் கேட்டார், ஆமாம் அந்த வசனத்தில் சொல்லதை இந்த தகப்பனார் விசுவாசித்து, அப்போ பிள்ளையை நீங்கள் ஒழுங்காக கவனிக்காட்டா தேவதூதர்கள் பரலோகத்தில் போய் தேவனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தினமும் தேவனை தரிசிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. குட்டி பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு தேவதூதனை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் கீழ்ப்படியாமல் அம்மாவை எதிர்த்து பேசுகிறது, அப்பாவை எதிர்த்து பேச அடிக்கிறதெல்லாம் சேட்டை ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பண்ணால் அதையும் பரலோகத்தில் போய் சொல்லிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? வசனம் அப்படி தான் சொல்லுது. அதனால் பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். என் குழந்தைகளுக்கு தேவன் பாதுகாக்கிற தூதனை தந்திருக்கிறார். என் குழந்தைகளை அங்கே கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, குழந்தைகள் தொட்டிலில் தனியாக படுத்திருக்கும் போது சிரிக்கும்.
இதே பார்த்து சிரிக்கிற மாதிரி. அவன் சொல்லுவாங்க, தேவதூதனை விளையாட்டு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன் அது மாதிரி பேசுகிறது. குழந்தைகள் தன்னால் சிரிக்க, யாரோ ஆளை பார்த்து சிரிக்கிற மாதிரி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இது என்ன யாருமே இல்லை, தனியாக அப்படி சிரிக்கிற அப்படின்னா, அந்த குழந்தைக்குரிய தேவதூதன் அந்த குழந்தைய விளையாட்டு காட்டுறான்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக இருக்கலாம். என் ஆண்டவர் தூதனை நியமிச்சிருக்கிறாள், அந்த குழந்தையுடைய கண்ணுக்கு தெரியலாம். யாருக்கு தெரியும்? அது மாதிரி குழந்தைகள் மேலே தேவன் அவ்வளவு அக்கறையாக இருக்கும்போது நாம் எவ்வளவு அக்கறையாக இருக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளை மேலே எவ்வளோ கவனம் செலுத்தணும், இல்லை கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் வெளியே கடைக்கு போது வருதுன்னா இப்போ ரொம்ப பயங்கரமான காலம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலம். அதனால் நீங்கள் கவனமாக குழந்தைகள் ஆண்டோடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுத்து தினமும் ஜெபிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தூதர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேவதூதனுக்கு நன்றி சொல்லக்கூடாது, அந்த தேவதூதனை கொடுத்த கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். சரியா? அதை விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பணும். தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவர் தம்முடைய தூதனை உனக்காக நியமிச்சிருக்கிறாரு, உன் கூட ஸ்கூலுக்கெல்லாம் தேவதூதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாட்டாலும் தேவதூதர்கள் கூட இருப்பாங்க, நீ படிக்கிற இடத்துல உன்னை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பணும். வெளியே பிள்ளைகள் போனாலே நீங்கள் கூப்பிட்டு தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி, இயேசு கூட வர்றாரு, தேவதூதர் கூட இருப்பாங்கன்னு அனுப்பணும். வெளியில் யாருக்கிட்டையும் நீங்கள் தெரியாத ஆட்கள்கிட்ட எதையும் வாங்கக்கூடாது, பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லி அனுப்பணும். கவனமாக இருக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கிறது, வளர்க்கிறது, கவனம் செலுத்துகிறோம். நம்ம சாப்பாடு விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், விரும்புகிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். எல்லாத்தையும் அப்படி விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் எதை பார்த்தாலும் கேட்கும். சில உணவு முறைகள் சின்ன வயசுலேயே பழக்கிறணும். இல்லாட்டா அந்த பிள்ளைகள் உடம்பை பாதிச்சிரும். எந்த வயசில் என்ன ஆகாரம் கொடுக்கணும், எந்த வயசில் என்ன ஆகாரம் கொடுக்கணும்னு பெற்றோருக்கு தெரியணும். அதற்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. குழந்தைகள் டாக்டர்ஸ்கிட்ட, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய சரீர காரியம் அவங்களுக்கு தெரியும். இந்த உணவு கொடுங்க, இந்த வயசில் இது கொடுக்கணும், இந்த வயசில் இது கொடுக்கணும், காலையில் மத்தியானம் இது கொடுக்கணும், அந்த உணவு வகைகளை கொடுக்கணும். சின்ன வயசுலேயே நீங்கள் பழக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபேமிலி பிரச்சனை. சிக்கன் பிள்ளை டெய்லி சிக்கன் தான், வெஜிடபிள்னால் கசக்குது, வெஜிடபிளே தொடாதுங்க. நிறைய பேரண்ட்ஸுடைய பிரச்சனை என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் சின்ன வயசுலேயே அப்படி பழக்கிட்டீங்க. அதனால் அந்த பழக்கத்தின்படி அதனால் அந்த பிள்ளைகளுக்கு சிக்கன் மட்டும்தான் உணவுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வெஜிடபிள் சாப்பிடணும்ல, கீரை சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிட்டா தான் பிள்ளைகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும். பேலன்ஸை ஃபுட்டு கொடுக்கணும். அது சின்ன வயசுலேயே நீங்கள் பழக்கணும். இப்போ சில பிள்ளைகள் பாருங்கள், பெருசான பிறகு பால் ஊற்றி தயிர் ஊற்றி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வேறு எதையும் தொடுவது இல்லை. அப்படி பழக்கம் அது மட்டும் போதாது பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளருவதற்கு. அப்போ அதில் நீங்கள் கவனம், சும்மா வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும். அதற்கு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்காக நிறைய பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. உடனே ஊட்டிலேருந்து ஒரு காய்கறி வர வைக்கணும், சென்னையிலேருந்து வர வைக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் கிராமத்தில் பக்கத்தில் என்ன கிடைக்கிறோ அதுதான் அது ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு. அது ஆண்டவர் இயற்கையாகவே அந்தந்த பகுதி கிளைமேட்டுக்கு ஏற்றபடி காய்கறிகள் பழ வகைகளை தேவன் விளைய பண்ணுகிறார். அதை சாப்பிட்டாலே போதும், ஹெல்த்தியாக இருக்கலாம். அதுக்கு எங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து காய்கறி வர வைக்கணும் அவசியம். அந்த நாட்டுக்கு அது தேவை. நம்ம நாட்டு, நம்ம கிராமம், இந்த சூழ்நிலை, இந்த சீதோஷ்ண நிலைக்கு இதுதான் சரி, நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும். இதெல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ள டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அழகாக சொல்லி தருவாங்க. அதை மாதிரி பிள்ளைகளை சின்ன வயசுலேயே பழைக்கணும். எனக்கு சின்ன வயசில் இந்த பாகக்காய் கசக்கும்ல, பிடிக்காது. பாவைக்காய்னா அவ்வளோதான், ஐயோ கசக்குது அப்படின்ட்டு. அது சின்ன, ஆனால் ஒரு ஸ்டேஜ் பாக்காவில் சத்து இருக்குது, நம்ம உடம்புக்கு கசப்பு தேவை அவசியம்னு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகி இன்றைக்கி பாவக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் நான் வெறுத்தேன். அதே மாதிரி இந்த பொங்கல் செய்வாங்க பார்த்தீங்களா, அதில் மிளகு போட்டிருப்பாங்க, பிடிக்க ஒன்றொன்னா பிறக்கி வைப்பேன் நான். எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் ஒன்றொன்னா அதை பிறக்கி வச்சுட்டு தான் பொங்கல் சாப்பிட்றது. அது எதுக்கு போட்டிருக்காங்க? அது ரொம்ப அவசியம் நம்ம உடம்புக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த மிளகு நம்ம உடம்புக்கு நல்லது, அவசியம், அதனால தான் பொங்கல் அதை சேர்த்துருக்கானோன்னு இப்போ நான் சவைச்சு சாப்பிட்ருவேன். அது எனக்கு பாதிப்பே இல்லை. அப்போ ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை அப்படி கற்றுக் கொடுத்து பழக்கி நம்ம வளர்த்துட்டா
பிள்ளைகள் அந்த காய்கறி சாப்பிடலாம் பழகிடுவாங்க. அப்போ ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்க்குறதில் கவனம் செலுத்தணும். கண்டதை வாங்கி கொடுத்து அப்புறம் சில பிள்ளைகள் பாருங்கள் சின்ன வயசில் வயிறெல்லாம் வீங்கி பெரிய ஆளாகி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்கூல் படிக்கும்போது உடம்பு பெருசாகிட்டு நிறைய வருத்தப்பட வைக்கிற பேரண்ட்ஸ் தான் காரணம். நீங்கள் கண்டதை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு வாங்கி கொடுத்தா சரி, அதே பழக்கத்துக்குள்ளாகக்கூடாது. எல்லாத்தையும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்தராதங்க. நீங்கள் கவனம் செலுத்தணும், ஜெபிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இது அவசியம் இல்லை, இதை சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும், இதை குடிக்கக்கூடாது, இதை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா போதிச்சு வளர்த்திங்கன்னா பிள்ளைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட பழக்கி பிள்ளைகளை வளர்க்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்கு சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களும் அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இது வளர்க்கிறது. ரெண்டாவது நடத்துவது, பிள்ளைகளை வழி நடத்துவது. ஒரு வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 22:6 எடுங்க. வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 22:6 எடுங்க. 782வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பார்த்தீங்களா? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ரொம்ப அவசியம். பிள்ளைகளுக்கு போதிச்சு கரெக்டாக வழி நடத்தணும் என்பதாய் வசனம் சொல்லுகிறார். இதில் பிள்ளைகளும் கவனிக்கணும். குட்டி பிள்ளைகள் கவனிக்கிறீங்கல்ல, அம்மா உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தரும்போது அதை சாப்பிடணும். அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். முக்கியமாக பெண் பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது எக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வேண்டாம் வாடை பிடிக்கலம்பாங்க. 2 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அது உங்களுக்கு தேவை, உங்களுடைய சரீரத்துக்கு அது அவசியம். அதனால தான் உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ தெரியாது, பின்னால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால தான் உங்களுடைய தாயாருக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன வகை உணவு கொடுக்கணும்னு. பிள்ளைகள் நீங்கள் காய்கறின்னா உடனே தள்ளுறது அப்படி செய்யக்கூடாது. சாப்பிட்டு பாருங்கள், அதை பழகி பாருங்கள். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தானே. உங்களுக்கு எது அவசியமோ அதை 1-2 பிடிக்கலைன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் நீங்கள் வெஜிடபிளே ஒதுக்கிடக்கூடாது. அதனால் இதிலெல்லாம் நீங்கள் மில்க்கு குடிக்கிற வயசில் மில்க்கு குடிக்கணும். அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதெல்லாம் உங்களுக்கு கால்சியம், பல ஆரோக்கியமான சத்துக்களை கொடுக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெறுக்கலாம் கூடாது. அதனால் நீங்கள் பிள்ளைகளும் பேரண்ட்ஸ் சொல்லுவதை கவனித்து செய்யணும். இப்போது நடக்க வேண்டிய வழியில் நடத்தணுமா? அது எப்படி? அடுத்த வாரத்தில் நம்ம அதை தியானிப்போம். இல்லை, பிள்ளைகளை எப்படி நடத்துவது, எப்படி டீச் பண்ணி நடத்துவது, அதை குறித்து நாளைக்கு அற்புத பெருவிழா. அதனால் அடுத்த வாரத்தில் அதில் சில காரியங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவர் பெற்றோருக்கு ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாங்க. நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானம் எனக்கு வேணும். சின்ன கை குழந்தை அல்லது இந்த வயசு குழந்தை, கொஞ்சம் பெருசாகும்போது டீனேஜ் குழந்தைகள், ஒவ்வொன்றையும் வளர்க்குறதுக்கு நமக்கு ஒரு விசேஷத்தை ஞானம் வேணும். நீங்கள் கேட்ட ஆண்டவர் அழகாக தருவார். அதுக்காக ஜெபிக்கணும். சில குழந்தைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது, முரட்டாட்டம் பண்ணுது, அடக்க முடியல. அதாவது கீழ்ப்படிய மாட்டேங்குது, முரட்டாட்டமாக ரெபெல்லியஸாக இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு இப்போ ஜெபம் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் அப்படி குழந்தைகள் அங்கே மேலே கை வைங்க. கை வைக்க விடலைன்னா நீங்கள் விசுவாசத்தோடு கை வைக்கிற மாதிரி நினைத்து ஜெபிங்க, ஆண்டவர் தொடுவார். அது மாத்திரம் இது மாற்றுத்திறனாளிகள் தினம். உங்கள் வீட்டில் அப்படி குழந்தைகள் யாராவது இருந்தால் அவங்கள நேசிங்க. அவங்களுக்காக விசேஷமாக இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய குழந்தைகளுடைய சரீரம் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிளஸ்ஸிங். அந்த குழந்தைகளுக்குள்ள வேறு நல்ல திறமைகள்லாம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதில் உற்சாகப்படுத்திட்ட பிள்ளைகள் சாதனையாளர்களாக வருவாங்க. எனக்கு இப்படி ஒரு குழந்தை, நீ வருத்தப்படாதங்க, உங்களால் தான் அந்த குழந்தையை வளர்க்க முடியும்னு தேவன் அப்படிப்பட்ட குழந்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். புரியுதா? எல்லாராலும் அப்படி வளர்க்க முடியாது. சில தாய்மார் பார்த்துருக்கிறேன், இந்த குழந்தை நடக்க முடியாத குழந்தை தூக்கிட்டு வருவாங்க, ரொம்ப அன்பாக நேசித்து பராமரிப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், அந்த தாயினுடைய அன்பு வேறு யாரும் அதை செய்ய முடியாது. அது அப்படி நம்பி தான் உங்ககிட்ட அந்த குழந்தையை தந்திருக்கிறார். அப்படி நினைத்து அந்த குழந்தை ஆசீர்வாதத்தை ஜெபிக்கணும். அந்த மாதிரி இந்த 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிடுங்க. தேவ சமூகத்தில் கருத்தாக நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். நம்முடைய குழந்தைகளுக்காக முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு எங்களுக்கு என்னை தந்திருக்கிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது உமக்காக வளர்க்க இந்த குழந்தைகளை தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்.
ஆண்டவரை துதிக்கணும். எல்லாம் முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. குட்டி பிள்ளைகள் முழங்கால் படியிடுங்க. இப்போ நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை குழந்தைகளை தொடும், இருதயம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரை கைகள் கால்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தொடும், எல்லா நோய்களும் விலகட்டும், குழந்தைகளுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும். அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, அடிக்கடி இந்த குழந்தைக்கு எழுப்ப வருது என்று வேதனைப்படுகிற தாய்மாருடைய கண்ணீரை பாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த குழந்தைகள் சுகம் அடையட்டும். இன்றைக்கு உடைய தள்ளும்புள்ள கரம் தொடட்டும். இன்றைக்கோடு நோய்கள் மறையட்டும். நல்ல ஆரோக்கியமாய் சுகமாய் வளரட்டும். எல்லா குழந்தைகளும் பேலன்ஸ்டு உணவு சாப்பிடுகிற விருப்பத்தை கத்த தாரும். நல்ல ஆரோக்கியமான சத்தமான உணவுகளை குழந்தைகள் சாப்பிடவர்களுக்கு விருப்பத்தை உண்டாக்கி, பெற்றோரும் அப்படியே குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என்